கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையை உண்டாவதாக. அன்பானவர்கள், இன்று கூட நாம் யார் உண்மையாக வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம் அன்பானவர்களே. ஸோ யார் உண்மையாக வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள்? சபைக்கு கரெக்டாக ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் போகிறவர்களா, எல்லாம் கூட்டங்களுக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து போகிறவர்களா, இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு இல்லை டீசெண்டா போறவர்களா? யார் அன்பானவர்கள் உண்மையாக வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள்? அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் அன்பானவர்கள். அதற்கு நாம் தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வரைக்கும் பார்க்க இருக்கிறோம் அன்பானவர்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தோன்னா, முதலாவது ஆட்டு தொழுவத்துக்குள்ள வந்து ஒரு மேய்ப்பன் வந்து போறாரு. போகும் பொழுது அவருடைய சத்தத்தை வந்து முதலாவது அந்த ஆடுகள் வந்து கேட்கிறதாக வந்து இருக்கிறது. அதுக்கடுத்து அந்த மேய்ப்பன் வந்து அந்த ஆடுகளை வந்து அவங்களோட பேரை சொல்லி வந்து அழைக்கிறாரு. அழைக்கிறது மாத்திரம் இல்லாம அதை வந்து தொழுவத்தை விட்டு வந்து வெளியே கொண்டு போகிறார் அன்பானவர்களே. அவர் வெளியே கொண்டு போனாலும் அந்த ஆடுகள் வந்து அங்க என்ன பண்ணுது என்று வந்து பார்த்தோன்னா, அவரோட சத்தத்தை வந்து அந்த ஆடுகள் வந்து அறிந்து இருக்கிறதுனால அவர் பின்னாடியே அந்த ஆடுகள் வந்து போகிறது அன்பானவர்களே. அது மாத்திரம் இல்லாம வந்து அங்க மற்றவர்களோட குரலை கேட்டாலும் வந்து அவங்க பின்னாடி வந்து அந்த ஆடுகள் வந்து போக மாட்டிருந்தார். ஏன்னா அவரோட சத்தத்தை வந்து அந்த ஆடுகள் வந்து அறியலை என்று வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. உண்மையாகவே வந்து யார் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வந்து பார்த்த நண்பனவர்கள், இந்த வசனத்துல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த மேய்ப்பனாக வந்து குறிக்கிறதாக வந்து இருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த ஆடுகள் வந்து கிறிஸ்துக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து குறிக்கிறதாக வந்து இருக்கிறது அன்பானவர்களே. சோ அப்போ யார் உண்மையாக வந்து ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ஆடுகள் வந்து முதலாவது வந்து அவருடைய சத்தத்தை வந்து கேட்கறதாக இருக்கிறது என்று இந்த வசனத்தை வந்து பார்த்தான் அன்பானவர்கள். அப்ப யார் உண்மையாகவே வந்து தேவ வார்த்தையை வந்து கேட்கிறவர்களாக வந்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து யார் என்று வந்து பார்த்தோன்னா உண்மையாக வந்து கிறிஸ்துக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அன்பானவர்களே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஆடுகளை வந்து அவர் வந்து பேர் சொல்லி அழைத்து அதுக்கு அடுத்து வந்து அவர் என்ன பண்றாரு என்று வந்து பார்த்தோன்னா அந்த தொழுவத்தை விட்டு வெளியே கொண்டு போறாரு அன்பானவர்களே. தொழுவத்தை விட்டு வெளியே கொண்டு போனாலும் அவருடைய சத்தத்தை வந்து அந்த ஆடுகள் வந்து அறிந்திருக்கிறதுனால வந்து அவர் பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணி வந்து போகிறதாக வந்து இருக்கிறது அன்பானவர்களே. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்து இருக்கிறது அன்பானவர்களே. சோ நம்ம தேவனோட வார்த்தையை வந்து கேட்கிறவர்களா நம்ம வந்து இருந்தாலும் கூட வந்து, ஆனா இப்போ அநேகமான பேர்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது என்று பார்த்தா, சபைக்குள்ள ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கும், வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும், வெளியே ஒரு மாதிரியான அவங்களோட வாழ்க்கைகள் வந்து இருக்கும் அன்பானவர்களே. ஆனா இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது வந்து அந்த தொழுவத்தை விட்டு அந்த ஆடுகள் வந்து வெளியே வந்தாலும் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்றதாக வந்து இந்த ஆடுகள் வந்து இருக்கிறது. அப்போ உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க யார் என்று வந்து பார்த்தோன்னா, நம்ம சபைக்குள்ள இருக்கிற போது மாத்திரம் இல்லை, இல்லை வீட்டுல இருக்கும் போது மாத்திரம் இல்லை, நம்ம வெளியே இருந்தாலும் சபையில இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம வந்து இருந்தாலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நம்ம வந்து நடக்கும் பொழுது தான் அவங்க தான் உண்மையாக வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அன்பானவர்கள். அதாவது நம்ம உலகத்துல இருந்தாலும் உலகத்துல இருந்தாலும் சபைகளுக்குள்ள இருந்தாலும் எங்க இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு தாட் இருக்கணும், என்னோட மேய்ப்பன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் வந்து அவரை தான் நான் வந்து பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்குள்ள வந்து இருக்கணும் அன்பானவர்களே. அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையாக வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது வந்து அங்க வந்து மற்றவர்கள் தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் குறித்து சொல்றாரு. ஸ்ட்ரேஞ்சர் இருக்கும்பொழுது வந்து பார்த்தோன்னா அவங்க பின்னாடி வந்து அந்த ஆடு வந்து போல அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லப்பட்டது. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தா நம்ம உலகத்துக்குள்ள நம்ம போகணும், ஏன்னா நம்மளும் வேலைக்கு போகணும், படிக்கணும், நிறைய காரியங்கள் வந்து இருக்கிறது அன்பானவர்களே. ஸோ உண்மையாகவே வந்து யார் ரட்சிக்கப்பட்டவங்க என்பதை வந்து நம்ம இந்த வசனத்துல வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம உலகத்துல இருந்தாலும் நம்ம சபையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் வந்து யார் உண்மையாக தேவனோட வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறார்களோ, உண்மையாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஃபாலோ பண்ணி வந்து நடக்கிறார்களோ, அவர் யார் அவரோட வார்த்தைகள் யார் வந்து உண்மையாக அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாக வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அன்பானவர்களே. சோ இன்றைக்கு நம்ம அந்த ஆராய்ந்து பண்ண உண்மையாக வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்ம எங்க இருந்தாலும் வந்து நம்ம ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவ தாட்ஸ், அவரோட வார்த்தை குறித்த தாட்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் அன்பானவர்களே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.